அப்படி இருந்தும் அவ பணத்துக்கு நீ பக்கபலமா இருந்தா நீயும் ஏன் பாரு, உன் வாழ்க்கைக்கு முன்னாடி வேற எதுக்காக நீ காணாம போனப்ப நான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க தப்பா பேசுனேன்னு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துருமங்கிறதுனால நான் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னு நமக்கு கிடைக்கிற நல்ல பேரை விட நாம செய்யற கெட்டதுக்கான தண்டனை தான் நிரந்தரமா நீ ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரதுக்கு முன்னாடி போய் உலகத்தையே சுத்திட்டு முன்னாடி வந்துருமா. அது சரி, ரெண்டு பேரும் ஒரு விஷயம் யோசிச்சீங்களா? கர்ப்பத்தை எப்படி பண்ணிட்டு வந்திருக்க? ஒருவேளை 9 மாசம் யாருக்குமே அம்மா கிட்ட சொன்னா அவ்வளவுதான். என்ன மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவையும் சேர்த்து கொண்டுடுவாங்க. வாழ்க்கையும் படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு வழியா சரியாக ஆரம்பிச்சது. அதுக்குள்ள நீ வந்து இருந்தல்ல, அப்ப பார்த்ததுனால சொல்றேன். மாப்பிளோட விருப்பம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை மட்டும் ஏமாத்தணும்னு நினைக்காத. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய கஷ்டமே என்ன தெரியுமா? அதை நீ மாப்பிளைக்கு கொடுத்துறாத. இப்ப கூட அவர் இடத்துல எப்பவுமே பொய்க்கு இடம் கொடுக்க கூடாது.